வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தேர்தல்களோட ஒரு ஆழமான பார்வை. இப்போதெல்லாம் தேர்தல்கள் வெறும் தலைப்புச் செய்திகளையோ இல்ல மேடை பேச்சுகளையோ மட்டும் சார்ந்தில்ல. அதுக்கு பின்னாடி பெரிய டேட்டா இருக்கு, ஒரு அறிவியல் இருக்கு. கள நிலவரத்தை தரவுகளோடு இணைச்சு எப்படி வியூகங்கள் வகுக்கப்படுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தமிழ்நாட்டோட ராணிப்பேட்டை தொகுதியோ ஒரு மிக சரியான உதாரணமா எடுத்து அதோட அரசியலை அக்கு வேர் ஆணிவேரா அலச போறோம். வாங்க உள்ள போலாம். முதல்ல ராணிப்பேட்டை எங்க இருக்குன்னு மனசுல வச்சுப்போம். இது தமிழ்நாட்டோட ஒரு மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி. வெறும் ஒரு ஊர் மட்டும் இல்ல, அதோட சமூக கட்டமைப்பு, பொருளாதார சூழல் எல்லாமே ரொம்ப தனித்துவமானது. இந்த பகுப்பாய்வுக்கு நாம இதை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்னா, இங்க இருக்கிற அரசியல் நிலவரங்களை ஆழமா பார்த்தா தமிழ்நாட்டோட பரந்த அரசியலே நம்மால புரிஞ்சுக்க முடியும். சரி, மேப்ல இருந்து நேரடியா மக்கள்கிட்டயே போவோம். ஒரு தொகுதியோட உண்மையான நிலவரம் தெரியணும்னா அங்க வாழ்ற மக்களோட அன்றாட பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களோட பொருளாதாரம் எதை நம்பியிருக்கு, அவங்க தினமும் சந்திக்கிற சவால்கள் என்னென்ன, இதையெல்லாம் முதல்ல பாப்போம். ராணிப்பேட்டையோட பொருளாதாரத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு பகுதி நகர்ப்புற பொருளாதாரம், அதாவது கிராமமும் இல்லாம முழு நகரமும் இல்லாம ஒரு இடைப்பட்ட நிலை. இங்க முக்கியமா தோல் மற்றும் ஜவுளி தொழில்கள் தான் அர்த்தநீதியோட முதுகெலும்பு. குறிப்பா இங்க இருக்கிற சிப்காட் தொழிற்பேட்டை ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கற ஒரு பெரிய மையமா இருக்கு. ஆனா இங்க நடந்த ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெரிய நிர்வாக வெற்றி இருக்கு. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ராணிப்பேட்டையில மிக மோசமான குடிநீர் பஞ்சம் இருந்துச்சு. மக்கள் குடிக்க தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா ஜல்ஜீவன் திட்டத்தை இங்க மிக சரியா செயல்படுத்தினதால தமிழ்நாடு அளவுல ராணிப்பேட்டை முதலிடம் பிடிச்சது. எல்லா வீடுகளுக்கும் குழாய் இணைப்புகள் வந்ததால அந்த தலையாய பிரச்சனை இப்போ பெருமளவுல தீர்க்கப்பட்டுச்சு. குடிநீர் பிரச்சனை தீர்ந்தது, சந்தோஷம்தான். ஆனா மக்களோட மத்த கோபங்கள் இன்னும் தனியல. முக்கியமா சாலைகள். பல வருஷமா குண்டும் குழியுமா கிடக்கிற சாலைகள், பாதாள சாக்கடைக்காக தோண்டி போட்டு முடிக்காம இருக்கிற வேலைகள், பல வருஷமா இழுத்துட்டு இருக்கிற புறவழிச்சாலை திட்டம்னு இந்த மாதிரி உள்கட்டமைப்பு குறைபாடுகள் அவங்களோட நிம்மதியை கெடுக்குது. இது பெரிய அதிருப்தியா உள்ளக்குள்ள புகஞ்சிட்டு இருக்கு. இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. ஒரு பக்கம் சிப்காட் மாதிரி தொழிற்பேட்டை இருந்தாலும் இன்னொரு பக்கம் படிச்சு முடிச்சு வெளியே வர்ற இளைஞர்களுக்கு போதுமான வேலை வாய்ப்புகள் இல்ல. புதுசா எந்த கம்பெனியும் வரல, இருக்கிற கம்பெனில வேலை இல்ல. இதனால இளைஞர்கள் கிட்ட வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. இது ஒரு அமைதியான எரிமலை மாதிரி. சரி, இதுவரைக்கும் நாம கேட்டது பார்த்ததெல்லாம் மக்களோட மனநிலை. ஆனா அரசியல் வியூகங்கள் வெறும் உணர்வுகளை வச்சு வகுக்கப்படுறது இல்ல. அதுக்கு புள்ளி விவரங்கள், அதாவது டேட்டா ரொம்ப முக்கியம். அந்த எண்கள் நமக்கு என்ன சொல்லுது, அந்த தரவுகள் சொல்ற உண்மைகள் இல்லைன்னு இப்ப ஆழமா பாப்போம். இப்போ நாம பாக்குற இந்த எண்கள் தான் ராணிப்பேட்டை அரசியலோட அஸ்திவாரம். இங்க வன்னியர் சமூக மக்களும் ஆதி திராவிடர் சமூக மக்களும் கிட்டத்தட்ட சரிசமமா, அதாவது தலா 24% இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா முஸ்லிம்கள் சுமார் 7% இருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, பாரம்பரியமா இந்த ரெண்டு பெரிய சமூகங்களோட வாக்குகள் தான் இங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியா இருக்கு. இவங்க தான் ரெண்டு பிரதான கூட்டணிகளோட அசைக்க முடியாத வாக்கு வங்கிகள். கடந்த 2 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை ஒப்பிட்டு பாருங்க, ஒரு தெளிவான மாற்றம் தெரியும். 2016ல திமுகவோட வெற்றி வித்தியாசம் வெறும் 4.1% தான். ஆனா 2021 தேர்தல்ல அந்த வித்தியாசம் கிட்டத்தட்ட 2 மடங்காகி 8% உயர்ந்திருக்கு. திமுகவோட வாக்கு வங்கி 43%லிருந்து 50% அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பெரிய வளர்ச்சி. இது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்குகள் ஒருங்கிணைக்கப்பட்டதை காட்டுது. இன்னொரு ஆச்சரியமான ஆனா மிக முக்கியமான விஷயம் இது. இங்க வாக்குப்பதிவு சதவீதம், அதாவது டர்ன் அவுட், 2 தேர்தல்லையுமே சுமார் 77% நிலையா இருந்திருக்கு. இது என்ன சொல்லுது? இங்க இருக்கிற மக்கள் அரசியல்ல ரொம்ப தீவிரமா ஆர்வமா இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க வாக்க ஒரு கடமையா நினைக்கிறாங்க. அதனால எந்த கட்சியும் வெற்றிய சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு வாக்கும், ஒவ்வொரு தெருவும் இங்க முக்கியம். சரி, கள நிலவரத்தையும் பார்த்தோம், தரவுகளையும் பார்த்தோம். இப்ப இது ரெண்டையும் ஒன்னா இணைச்சு பாக்குற நேரம். மக்கள் ஏன் ஒருவிதமான அமைதியின்மையில, அதிருப்தியில இருக்கிறாங்க, என்ன நடக்குதுங்கிறத தாண்டி அது ஏன் நடக்குதுங்கிற மூல காரணத்தை இப்ப நாம ஆராயப் போறோம். இதுதான் இந்த பகுப்பாய்வோட மையம். இந்த ஆய்வறிக்கையின்படி வாக்காளர்களோட இந்த அதிருப்திக்கு 4 முக்கியமான ஆணிவேர்கள் இருக்கு. ஒன்னு, ஜாதி நகர்வு, அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட வாக்குகள் பாரம்பரியமா ஒரு கூட்டணிக்கு விழுந்துட்டு இருந்தது, இப்ப மெதுவா இன்னொரு பக்கம் சாயறது. 2வது, வளர்ச்சி திட்டங்கள் இருக்கிற இடைவெளிகள். 3வது, வேலையின்மை. 4வது, ஒரு புதுமையான வார்த்தை, நலத்திட்ட சோர்வு.
இந்த நலத்திட்ட சோர்வுங்கிறது என்னன்னா, இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம். மக்களுக்கு அடிப்படை நலத்திட்டங்கள், அதாவது இலவசங்கள் கிடைச்சா போதும்னு நினைக்கிற காலம் மாறிடுச்சு. அதையெல்லாம் தாண்டி அவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு உறுதியான வளர்ச்சியை எதிர்பார்க்கறாங்க. நல்ல சாலைகள், தரமான பள்ளிக்கூடங்கள், நிரந்தரமான வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வெறும் பயனாளிகளா இல்லாம வளர்ச்சியில பங்குதாரர்களா மாற விரும்புறாங்க. சரி, பிரச்சனைகளை எல்லாம் அடையாளம் கண்டாச்சு, அதோட மூல காரணத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கெல்லாம் தீர்வென்ன? வெறும் பிரச்சனைகளை சொல்றதோட நிக்காம தரவுகளோட அடிப்படையில அதுக்கு என்ன தீர்வு திட்டங்களை முன்வைக்கலான்னு பாப்போம். இதுதான் நிர்வாகத்துக்கான ஒரு வரைபடம், ஒரு ப்ளூ பிரிண்ட். இதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு நேரடி தீர்வு. பாருங்க, குடிநீர் திட்டத்தை விரிவுபடுத்த 120 கோடி ரூபாய், சாலை உள்கட்டமைப்பை மேம்படுத்த 150 கோடி ரூபாய். இதனால பயண நேரம் 30% குறையும். அண்ட் மிக மிக முக்கியமா, இளைஞர்களோட வேலைவல்லா திண்டாட்டத்தை போக்க 5,000க்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் திறன் மற்றும் தொழில் பூங்காவுக்கு 200 கோடி ரூபாய். இது வெறும் வாக்குறுதி இல்ல, இது முதலீடோட இலக்கோட இருக்கிற ஒரு தெளிவான திட்டம். நாம ராணிப்பேட்டையில பார்த்த இந்த விஷயங்கள் வெறும் அந்த ஒரு தொகுதியோட கதை மட்டும் இல்ல, இது இந்திய அரசியலோட எதிர்காலத்தை பத்தின ஒரு முக்கியமான சிக்னலா இருக்கலாம். இந்த வியூக மாற்றம் நமக்கு என்ன சொல்லுது? அரசியலோட போக்கு மாறிக்கிட்டு இருக்கா? இத பத்தி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இறுதியா உங்க முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியோட நான் முடிக்கிறேன். இனி வரும் காலங்கள்ல பாரம்பரியமான தேர்தல் தந்திரங்களும் இலவச வாக்குறுதிகளும் மட்டும் தேர்தல்ல ஜெயிக்க போதுமானதா இருக்குமா? இல்ல தரவுகளோட அடிப்படையில மக்களோட உண்மையான தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு வளர்ச்சியை மையமா வச்ச செயல்திட்டங்கள் தான் அரசியலோட எதிர்காலமா? அதாவது நிர்வாகத்திறன் தான் இனி புதிய தேர்தல் வாக்குறுதியா மாறுமா? இது நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சா blueprintstrategies.ai-ல mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியிலையும் அல்லது 08042041602 என்ற எண்ணிலையோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.